நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கு ஒரு வித்யாபுத்திர வியாராஜா குளத்தூர் என்று பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 681வது வீடியோ. இந்த வீடியோவில் போகிறோம் முருகப்பெருமான் பற்றி பார்க்க போகிறோம். சம்படி மேடை கமெண்ட் டே பேக் சிறுவாபுரி பற்றிலாம் தப்பாக பேசாதுங்க. நிறைய பக்தர்கள் இருக்காங்க. நான் யாரை பற்றி தப்பாக நான் வந்து உண்மையை பேசுகிறேன். பிகாஸ் சிறுவாபுரிக்கு நான் 40 வருஷத்துக்கு மேலே போயின்னு இருக்கேன். நான் இப்போ சமீப காலத்தில் போகிறது அது அங்கே நடக்கிற இதெல்லாம் பார்த்தா பிடிக்கலை அவ்வளோவா. ஸோ அந்த காலத்தில் ஈக்காக்கா வராது சிறுவாபுரிக்கு. சிறுவாபுரி என்பது இந்த கோவிலை உள்ள நுழையும் போதே பார்க்கலாம். நம்ம ராஜகோபுரம் தள்ளி இருக்கும், முருகப்பெருமை அந்த சைடில் இருக்கும். ஸோ உண்ணாமலை இருக்கிற கோவில் தான் அது. அதில் சைடு போர்ஷனில் இருக்கிறது தான் வந்து முருகன். பின்னாடி முருகப்பெருமானுக்கு ரொம்ப என்னுடைய நண்பருமான செந்தன் கம்பெனியில் ஆடிட்டராக இருந்தவர், வலையப்பேட்டை கிருஷ்ணன் பேர், திருப்புகழ ஆராய்ச்சி பண்ணவர், நம்ம பார்த்துக்கலாம் வருவார். நான் பிரசிடெண்ட் ஆகும்போது கூட சிறுவான்முருகன் ஆலயத்துக்கு தொடர்ந்து வந்து லெக்சர்லாம் கொடுத்துருக்கார். அவரால் நல்ல வசதியாக தூக்கப்பட்டது தான் சிறுவாபுரி கோவில். அவரே கிட்டத்தட்ட 2-3 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கார். ராஜகோபுரம்லாம் அவர் பீரியட்லாம் கட்டியிருந்தது தான் சிறுவாபுரி. எனக்கு என்னவோ புதுசாக சிறுவாபுரி சொல்கிறேன், அப்படி கிடையாது. அதாவது தற்போது இருக்கிற சிறுவாபுரி முருகன் அது பிரதிஷ்டாயி 40 வருஷம் கூட ஆகலை. நல்லா 40 இயர்ஸ் ஒன்லி ஓல்டு. ஒரிஜினல் முருகன் 3 துண்டாக உடைஞ்சு பின்னாடி பிரதிஷ்டம் பண்ணியிருக்கா செட்டியார்கள்லாம் சேர்ந்து. அது வந்து ஈயத்தை காற்று வச்சு அட்டாச் பண்ணியிருக்கா. 3 துண்டாக எடுத்தது ஒரிஜினல் முருகன். ஸோ தவறாக சொல்லுறேன் நான். அந்த ஊர் வந்து பிராமண சாபம் உள்ள ஊர். எந்த அண்ணனரும் அந்த ஊரில் நைட்டு தங்க மாட்டேன். அப்புறம் ஊர் அழகான ஊர், வாழைத்தோப்பு இருக்குது. அதனால நானே ரசிச்சே போயிருக்கேன் பல காலங்கள் அந்த இடத்துக்கு. அப்புறம் பின்னாடி மீஞ்சூர், பொன்னேரி இந்த சைட்லலாம் விசாரிக்கும் போது பார்த்தா எல்லா குடும்பங்கள் நான் கிட்டத்தட்ட 45 வருஷமாக அந்த ஆன்மீக டூர் போயின்னு இருக்கேன். நான் அந்த காலத்தில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது கூட எவ்ரி சண்டே யூஸ் டு கோ பை டேக்கிங் எ வேன். அந்த மாதிரி சுற்றி வரும்போது இங்கேருந்து வெக்கேட் பண்ணி வெவ்வேறு ஊரில் செட்டில் ஆனவாலும் தெரியும் எனக்கு. அவளை இந்த மாதிரி 70 ராம்நாளை கொன்ன ஒரு, அதனால் நாங்கள் யாருமே போக மாட்டோம் அந்த ஊருக்கு சொல்லுவாங்கலாம். ஸோ அந்த உண்மையை சொல்லும்போது சில பேருக்கு அது கேட்கறதுக்கு பிடிக்கல. பட் ஃபேக்ட் இஸ் அ ஃபேக்ட். அது நோபடி கேன் டினை தட். இப்போ அறநிலையத்தோடு நல்லா அழகாக அதை மெயின்டைன் பண்ணுறா. கம்பியெல்லாம் கட்டி விட்ருக்கா. ஓஹோ அது. ஆனால் ஊர் வளர்ச்சி ஆகலை, இன்னி வரைக்கும் ஆகலை. இந்த சாபத்தின் காரணமாக அந்த சிறுவாபுரின்ற ஊர் இன்னி வரைக்கும் வளர்ச்சி கிடையாது. அதுவும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஃபேக்டை. பட் முருகனுடைய அருள் பற்றி நான் குறையே சொல்லவே இல்லை. முருகப்பெருமான் அந்த சைடு தொண்டமண்டலம் முழுக்கவே ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் தி டெம்பிள்ஸ் தொண்டமண்டலம் பிரம்மசாக்த வடிவம். அதை பற்றி தான் பேச போகிறோம் நினைக்கிறேன். பிரம்மசாக்த வடிவம் என்ன? பிரம்மாவுக்கு அந்த இந்த பொருளை, அது அந்த பிரணவத்தின் பொருளை பற்றி சொல்லி கேட்கும்போது அவர் விழிக்க முருகப்பெருமான் அவர் தலையில் குட்டுறார். பிரம்மனை குட்டி சிறையில் போட்டு அப்புறமா பார்வதி பரமேஸ்வரர் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் ஆகி கடைசியில் விடுவிக்கிறார். இந்த பிரம்மனை வந்து குட்டியை மாதிரி இது பண்ணதுனால, கருபங்கம் அழிச்சதுனால பிரம்மசாத்த வடிவம் பெரு. இந்த பிரம்மசாத்த வடிவம் தான் வந்து இந்த தொண்டை மண்டலம் முழுக்க பரவி இருக்கிறது. அது தெரிஞ்சுக்கலாம். தொண்டை மண்டலத்தில் இருக்க முருகப்பெருமான் எல்லாமே மோஸ்ட்லி 90% பிரம்மசாத்த வடிவம் தான். இது ஏன் இந்த டாபிக் வந்துன்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு முருக பக்தர்கள் ஆற்றுக்கு வந்திருந்தார். இந்த மாதிரி மதுரையில் முருகப்பெருமானுடைய மாநாடு நடக்காது, நீங்கள் பேசுங்க மாமா சொல்லி அதை கொடுத்துருப்பாரான். இந்த அதாவது ஜூன் 22ஆம் தேதி ஞாயிறு இந்த ஞாயிறு அன்னைக்கு மதுரையில் மாநாடு நடக்குது. இங்கேருந்து நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, சாப்பாடு வசதி எல்லாம் ஏற்பாடு பண்ணி இங்கே அழிச்சு போகிறோம். யார் ஹூவர் இன்ட்ரெஸ்டட் எங்களை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள், நம்பர்லாம் கொடுத்துருந்தா அதில். அப்படி வரும்போது அதை பார்த்து பேச இல்லாமல் இன்றைக்கி எடுத்த இந்த டாப்பிக்கை இந்த மாதிரி எடுக்கும்போது, இப்போ ஏன் இந்த மாதிரி பிரம்மசாத்த வடிவத்தையும் சொல்லக்கூடாது? பிரம்மசாத்த வடிவம்னாலும் முதல்ல அவங்க என்னென்ன தெரியணும் இல்லையா? பிரம்மசாத்த வடிவம் அதாவது பிரம்மாவின் கர்வ பங்கத்தை அழிச்சது, அதான் பிரம்மசாத்த வடிவம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன இருக்குது? இது பிரம்மசாத்த வடிவம்னா எப்படி இருக்கும் முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். சிறுவாபுரி முருகன்லாம் அந்த மாதிரி ரூபந்தான்.
இதுதான் பிரம்ம சாத்த வடிவம். ஒரு கையில் பாருங்க, மேல் கையில் வலக்கையில் அக்ஷமாலையும் இடக்கையில் கிண்டியை வச்சுட்டுருக்கு அபயம் பரதம். இந்த மாதிரி இருக்கிறது பிரம்ம சாத்த வடிவம். சம்டைம்ஸ் பரத கை வந்து இடுப்பில் இருக்க மாதிரி இருக்கும். இதுவே பிரம்ம சாத்த வடிவம் பேர். தொண்டை மண்டலத்திற்கு முக்கால்வாசி கோவில் இப்படி தான் இருக்கும். இதில் தொண்டை மண்டல கோவிலில் நம்ம சிலது பார்க்க போகிறோம். இதே பிரம்மாவோட கர்வ பங்கத்தை அழிச்சது அந்த ரூபம் தான் அது பிரம்மா சாத்த வடிவில். பாருங்க, பக்கத்தில் வெள்ளியம்மை நிற்கிறார். அக்ஷமாலை கிண்டியோட பிரம்மா தலை குறிஞ்சு நிற்கிறார். இதுதான் பிரம்ம சாத்த வடிவம் பேர். பிரம்மனுடைய செருக்க அழித்த உருவம். இது கருங்கல் சிலையில் சில கோவில்கள் இப்படி இருக்கும். தாமரை மலர் உட்கார்ந்த மாதிரி இந்த மாதிரியும் இருக்கும். ஒரு கையில் கிண்டி, ஒரு கையில் அக்ஷமாலை, ஒரு கையில் வந்து அபயம் காமிச்சுட்டு, ஒரு கையை தொடையில் வச்சுட்டு, ஒரு காலை மடக்கி ஒரு காலை தொங்க விட்டுன்னு இருக்கும். கரண்ட மகுடம் அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கும் தலையில், கிரீடம் இல்லாமல். சிறுவாபுரி முருகர் மூலவர். பிரம்மா சாத்தவுடைய 4 திருக்கரங்கள். சிறுவையில் இப்படிதான் இருக்கு. விபூதி அலங்காரத்தில் எடுத்தது. அதுவே ஆண்டாள் குப்பம் முருகர் எடுத்து பார்த்தா இங்கே 4 கை கிடையாது, 2 கை. பிரம்மாவை தலையில் குட்டிட்டு 2 கையும் இடுப்பில் வச்சுட்டு தொடையில் வச்சுட்டு நிற்கிறார். கீழே 2 யானை இருக்கும். சுப்பிரமணிய யந்திரம் இருக்கும். ரொம்ப அழகாக 6 அடி உயரம் அது கிட்டத்தட்ட. சுவாமிநாத சுவாமியாட்டம் இருக்கும். இங்கேயே போக மாட்டேன்றாலும் நான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் கேட்டது ஆண்டாள் குப்பத்தை விட்டுட்டு திருவாபுரிஞ்ச இந்த ஒட்ட விஷ முருகர்கிட்ட போயிட்டு இருக்காள அப்படின்னு. ஏன்னா நான் போயிருக்கேன், அந்த காலத்துலேருந்து நான் போயிருக்கேன். சிறுவாபுரி இந்த உடஞ்ச முருகன் நல்லபடியாக இருக்கும்போதே நான் போயிருக்கேன். இது ஆண்டார் குப்பம் முருகர். 2 கரங்கள் பாருங்க, தொடையில் 2 கை வச்சுருக்கார். ரொம்ப அழகான திருக்கோலம் இது. இது அடுத்து வந்து இது வந்து இளையனார் வேலூர் இருக்கு. பாலாஜியிலேருந்து உள்ளே போகக்கூடிய இது. காஞ்சிபுரம் பாலாஜியா போகிறது இல்லையா, செங்கல்பட்டுலேருந்து அங்கே இருக்கிற இளையனார் பிரம்மாண்டமான கோவில். ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக இருக்கும். துவாரபாலகரோட 10 அடி உயரம். இங்கே பெரிய கோவில் முருகருக்காக பிரம்ம சாத்த வடிவம். பொன்னேரி பக்கத்தில் குமரஞ்சேரின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இருக்கிற முருகர் சந்தனக்காப்பு பிரம்ம சாத்த வடிவம். பாருங்கள், அக்ஷமாலையும் கட்டி அழகாக பிரித்து காமிச்சிருக்கா இந்த சந்தனக்காப்பு அலங்காரத்தில். மூல வருது குமரஞ்சேரி. பொன்னேரி மெதூர் அப்படி உள்ள போகிறது. ஏரிக்கரை ஓரமாக இருக்க கோவில் இது. அது பொன்னேரியை தாண்டி அந்த பிரிட்ஜை தாண்டினுடைய ரைட் சைடில் திரும்பினால் கொஞ்சம் உள்ள ஒரு 4-5 கிலோமீட்டர் போனால் பெரும்பேடும் ஒரு கிராமம் வரும். இங்கே வந்து வல்லக்கோட்டை முருகராட்டம் 7 அடி உயரம் முருகர். ஸ்டூல் போட்டு தான் அபிஷேகம் பண்ண முடியும். வெள்ளி தேவானை இடம் மாறி இருப்போம். அதாவது வெள்ளியம்மையனுடைய பொசிஷன் வந்து ஆல்வேஸ் முருகனுடைய வலப்புறம். இந்த ஊரில் இடப்புறத்தில் இருக்கும். தேவயானை வந்து வலப்புறம் இருப்போம். வெள்ளியம்மை வந்து குறத்தி கொண்டையோடு இருப்போம். இங்கே தேவயானை வந்து கிரீடம் வச்சுட்டு இருப்போம். வெள்ளியம்மையை வந்து குறத்தி கொண்டையோடு இருப்போம். பெரும்பேடு இங்கேயே அதே மாதிரி தான் அக்ஷமாலை கண்டியை வச்சுட்டு இருப்பான் முருகர். பிரம்மசாத்த வடிவம் தான் அது. சரி, நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துருக்கோம். பெரும்பேடு இதெல்லாம் பார்த்துருக்கோம். இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த பிரம்மாவனுடைய இந்த மாதிரி நிறைய கோவில் இருக்குது. இந்த பக்கத்தில் தொண்டைமட்டம் எடுத்து பார்த்தா பிரம்மசாத்த வடிவம் இதுதான். சின்ன சின்ன அரியத்தூரில் கூட சுற்றி வரும்போது பாலசுப்ரமணிய சுவாமினா அந்த பிரம்மசாத்த அக்ஷமாலை கமண்டலம் தான் வரும் எல்லா இடத்துலையுமே.
இங்கே கூட சரி, புதுவையில் கூட புதுவையில் அகத்தீஸ்வரர் ஆனந்தவல்லி சுவாமி வந்து இவர் முருகப்பெருமான் வந்து இப்படி தான் இருப்பார். நிறைய கோவிலுக்கு சின்ன சின்ன கிராமத்து கோவில்லாம் இருக்குது. எல்லா இடத்தையும் முருகர் எடுக்கும்போது தொண்டை மண்டலத்தில் இருக்கிற 90% ஆஃப் தி டெம்பிள்ஸ் பிரம்ம சாத்த வடிவம். முருக பக்தர்கள் தெரிஞ்சுக்கணும். சாதாரண முருகர் உதாரணமாக வந்து திருத்தணி முருகர் போகிறேன்னு சொல்லுங்களேன். நம்ம மலை மேலே இருக்க முருகர் எத்தனை கை இருக்குது? 2 கை தான் இருக்கும். ஒரு கையத்துக்கு இடது கையத்துக்கு இடுப்பில் வச்சுட்டு வலக்கையில் சக்தி வேலை வச்சுருக்கோம். டைமண்டாக 3 டைமண்ட் இருக்கும். ஞான சக்தி தரன், ஞான சக்தி வேலை வச்சுருக்கோம் திருத்தணி முருகர். 4 கை கிடையாது, 2 கை தான் முருகருக்கு, மூலஸ்தான முருகருக்கு. 2 பக்கத்துலேயே வெள்ளி தேவி யானை வந்து பஞ்சலோக மெட்டல் இருக்கும். பக்கத்தில் தனித்தனி சன்னதி இருக்குது, அது வேறு. ஆனால் அதே திருத்தணியில் இது இருக்குது, பேர் என்ன, தணிகாச்சலமூர்த்தின்னு ஒரு இருக்குது. கீழ் திருத்தணியில் தணிகாச்சலமூர்த்தி. அந்த தணிகாச்சலமூர்த்தி தான் ஆதிமூர்த்தி. மலைக்கு முருகர் வரத்துக்கு முன்னாடியே இங்கே தான் அது திருத்தணி முருகர். அந்த காலத்து படங்கள்லாம் எடுத்து பாருங்கள். திருத்தணி முருகா அப்படின்னு போட்டுருந்தால வெள்ளி தேவியானோட சேர்ந்திருக்கா மாதிரி காமிச்சிப்பான் மூலஸ்தானத்தை. திருத்தணியில் இருக்கிற முருகர் தான் தணிகாச்சலமூர்த்தி. கோபம் தணிந்த இடம் கீழ் திருத்தணியில் இருக்குது. ஆத்தங்கரை ஓரக்கோவில் ஆறுமுக சுவாமி கோவில் பேர். இங்கே இருக்கிற அந்த ஆறுமுக சுவாமியை தான் எடுத்து மலை மேலே கொண்டு வச்சுட்டா. திருடர்கள் ட்ரை பண்ணான்னு சொல்லி அந்த காலத்திலேயே சேஃப்டி பர்பஸ்க்காக மலைக்கு போயிட்டு அப்புறமா அது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்க இடம்னு சொல்லி மலை கோவில் ஃபேமஸ் ஆகிடுது. இதுக்கு அவ்வளோ நிறைய பேர் ஜனங்களுக்கே தெரியாது இது மாதிரி கோவில் இருக்குது. இதுதான் ஆதி தணிகாச்சலம் திருத்தணி முருகர். ஏன்னா இது எங்கள் அக்காத்தில் வந்து இந்த வெள்ளியம்மை கல்யாணம் தேவதான கல்யாணம் தான் நடக்கும். சரி, இந்த இந்த திருமண வைபவத்தில் அன்றைக்கி ஒரு நாள் மண்டபப்படி உண்டு எங்கள் அக்காத்தில். ஸோ அதுக்கு எல்லாம் போவாள். இப்போ அம்பத்தூரில் இருக்கா, அம்பத்தூரில் போய் பண்ணிட்டு வருவாள். ரிலேஷன்ஸு நாகபூஷணோட எங்கள் அக்காவோட பெரிய மாமனார் இருந்தார். அக்காத்தில் வந்து ராமூர்த்தி என்ன மாமனார், அந்த குடும்பங்கள் வகையரா இவெல்லாம் போய் பண்ணுறா. இப்பயும் இந்த பிரம்மசாத்த வடிவம்னு சொல்கிறது தொண்டை மண்டலத்தில் தான் ஃபேமஸ்ஸு. அதை சொல்ல தான் இந்த டாப்பிக் எடுத்தேன் நான். அடுத்த தடவை பார்க்கும்போது அது ஒரு கோவிலில் போய் பார்க்கும்போது அது எந்த வடிவத்தில் இருக்குன்னு பாருங்க. அதுக்காக தான் இந்த டாப்பிக் எடுத்தேன். எனக்கு வந்து எல்லா சாமியும் ஒன்று தான். ஏன்னா ஒரிஜினல் நான் வந்து வாரம் திருத்தணிக்கு போயிருந்தவன். நான் இங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சேன். நான் சொல்கிறதெல்லாம் 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே ஐ வில் கோ பை எலக்ட்ரிக் ட்ரெயின், கெட் டவுன் அட் திருத்தணி ஸ்டேஷன், நடந்து ஏறுவேன். 365 படி ஏறி. எனக்கு அத்தி பேர் பேஷ்காராக இருந்தார். நான் இருந்தாலும் பஸ்ஸில் போக மாட்டேன், வரும்போது பஸ்ஸில் வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி 6 மாத காலம் தொடர்ச்சியாகவே போனேன். 6 மாதம் குழந்தை பிறக்கணுன்ட்டு. அப்போ என் பெரிய பொண்ணு பிறந்தா. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, முருக பக்தியில் முதல்ல இருக்கவா பின்னாடி அம்பாள் பக்தியாக மாறிடும். அது ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ அப்படி தான் சாஸ்திரங்கள் சொல்கிறது. இது சொல்லி எனக்கு வந்து இது நான் பேதம் பார்க்குறது கிடையாது. இது வசதி தாழ்த்தியெல்லாம் கிடையாது. என்னோட இது நித்தியப்படி பூஜாலேயே வந்து முருகர் வெள்ளி தேவசேனா இருக்கும். அதில் ஏன்னா எங்கள் குருவாத்திரையும் உண்டது அந்த விக்கிரகங்கள். ஸோ ஆகையினால் எனக்கு எந்த விதமான பேதங்களும் கிடையாது. ஐ வில் பி விசிட்டிங் ஆல் தி டெம்பிள்ஸ். பட் சில ஊரினுடைய ஷாவுக்கேடு சொல்ல வேண்டியிருக்கு. இந்த பெரும்பேடு காமிச்சேன் எல்லாம் கிடையாது. ஆதிசங்கரால் சபிக்கப்பட்ட ஊர் அது. மண்மேடு இருக்குது. ஆதிசங்கர் அந்த ஊருக்கு வரும்போது ஒரு பிராமணத்தில் கல்யாணம், தெலுங்கு பிராமின் வீட்டில். அவள் வந்து சன்னியாசி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தி அமைச்சிடுறா. ஆதிசங்கரே தடுத்திட்டா 2002 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் மனம் விரும்பி வெளியில் வரும்போது ஊரில் மண்மழை பெஞ்ச ஊர் அது. பொன்னேரி பக்கத்தில் இருக்குது. பின்னாடி பல வருஷங்கள் ஓடி போக 1000 வருஷத்துக்கு மேலே போய் 2000 வருஷம் ஆகிடுத்து. அதுக்கப்புறமா பெரும்பேடு, பெரிய மண்மேடு இருந்தது. வண்டிகள்லாம் ஏறி இறங்க முடியல. அப்புறம் பார்த்தா கீழே வந்து அந்த விக்கிரகங்கள்லாம் இருக்குது. இந்த ஃபோட்டோ எடுத்து போய் பரமாச்சாரியார்கிட்ட காமிக்கிறேன். அவர் வந்து முத்துக்குமார சுவாமின்னு பேர் இருக்குது. இந்த மாதிரி அந்த காலத்தை தப்பு பண்ணிட்டாள்.
அவளை வெக்கேட் பண்ணி ரொம்ப தரித்திர நிலைக்கு வந்து தஞ்சாவூர் சைடு போயிட்டா. ஸோ அவளுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணி வர சொல்லி காஞ்சிபுரத்தில் ஆதிசங்கர ஜெயந்திக்கு போது அங்கே வந்து அபிஷேக ஆராதனை பண்ண பிறகு அவள் குடும்பங்கள்லாம் கொஞ்சம் விருத்தி அடைஞ்சதாக கேள்வி. இது பரமாச்சாரியோட அனுகிரகத்தினால் நடந்தது. இதையும் சொல்லி இந்த மாதிரி சில இடத்துல சில ஊர் சாபங்கள் வாங்கிடுறது. அது ஏன்னா நம்மளுடைய சில அறியாமையினால் பண்ணக்கூடிய வேலைகள் இது. இதை சொல்லி அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.